நம்ம இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நிறைய கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தனுஷ் நடிக்கிற D55க்கு நம்ம சாயா பேங்கர் தான் மியூசிக் பண்றாரு. அந்த படத்தோட டைரக்டர் அமரன் படம் டைரக்டர் ராஜ் பெரியசாமி. இந்த படம் பேன் இந்தியா லெவலில் ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வராங்க. ராஜமௌலி டைரக்ட் பண்ண போற வாரணாசி படத்தை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பேன் இந்தியா மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் லெவலில் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் சுமார் 1000 கோடி மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டும் இன்னைக்கு விட்டாங்க. எப்போன்னா 2027 ஏப்ரல் 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அஃபிஷியலாக போஸ்டர் விட்டு கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது துரேந்தர் படத்தை பற்றி. இந்த படம் 1000 கோடி மேலே அடித்து மிகப்பெரிய வசூல் செஞ்சு இந்தியாவை திரும்ப பார்க்க வைத்த படம் தான் நம்ம துரேந்தர். ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு போன்ற 5 மொழிகளில் டப் செய்து இப்போது நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் விட்டு இருக்காங்க. மறக்காம போய் பாருங்க. அடுத்த மூவியோட அப்டேட் என்னன்னா, சிம்புவோட காட் ஆஃப் லவ். இந்த படத்துல ஹீரோயினியா நடிக்க நம்ம முருனால் தகர் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இது ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஹைப் மிகவும் அதிகமாக இருக்கும். எஸ்டிஆர் அண்ட் முருனால் தாகூர் இவங்களோட காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் முருனால் தாகூரும் துல்கர் சல்மானும் நடிக்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டாங்க. அது நிறைய பேர் சீதாராமன் 2ன்னு சொல்லிட்டு வராங்க. அது ஒன்றும் கன்ஃபார்மும் பண்ணலை. அது எனக்கு தெரிஞ்சு ரூமராக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் யாராச்சும் புறமா பார்த்தீங்களா? அடுத்ததா 2 பெரிய அப்டேட் தான். ஜனநாயகன் பிப்ரவரி மந்த்லேயும் வர்றது டவுட்டு தான் போல். பிகாஸ் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் தள்ளி தான் போகுது. இவங்க தெரிஞ்சு ரீகம்யூனிகேஷன் போக போகிற மாதிரி ரீவாட்ச் பார்க்க போகிறதா பேச்சுவார்த்தை போகுது. அப்புறம் லாஸ்ட் அப்டேட் என்னன்னா, வேள்பாறை நம்ம சங்கர் இயக்க போகிற நாவல் பேஸ் பண்ண ஒரு வேள்பாறை கதை தான். அதில் 2 பெரிய ஹீரோக்கள் இப்போது நடிக்க போவதா தகவல் லீக் ஆயிருக்கு. அது யாருன்னா ரன்வீர் சிங் மற்றும் சியான் விக்ரம் தான். இதில் யார் ஹீரோவாக இருக்க போதா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு சியான் விக்ரம் ஹீரோவாக போட்டால் நல்லா இருக்கும். இது ஒரு 1000 கோடி ஃபஸ்ட்டு கோலியோடு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ரன்வீர் சிங் இருக்கார், சியான் விக்ரம், சங்கர் இவங்களோட காம்பினேஷன் ஒர்க் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்ம் 1000 கோடி கோலியோட சும்மாக்கு ஃபஸ்ட்டு இவங்க தான் கொண்டு வர போகிறாங்க. சியான் விக்ரம் தான் ஃபஸ்ட் 1000 கோடி அடிப்பாரா? ஓகே காஸ், நான் நெக்ஸ்ட்டு உங்களோட இன்னொரு அப்டேட்டில் மீட் பண்ணுறேன். ஃபாலோ வினி விலாக்ஸ்.